विद्महे आत्मारामाय धीमहि तन्नो बाबा प्रचोदयात्। ஷீரடி சாய்பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி சாய்பாபா. ஆரத்தி சாய்பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா. சாய்நாத பகவான் 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 சாய்நாத பகவான். ஓம் சாய் வரதாய நமः. ஓம் அபயப்பிரதாய நமः. ஓம் ஆதிபுருஷாய நமः. ஓம் சர்வ ஈசாய நமः. நீரை கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளைய ரத்தினையே நெருப்பில் குழந்தை நீண்டிடாமல் தங்கை கொடுத்தனையே. நாளும் பல லீலைகள் புரிந்தனையே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆஜுகளுடன் மகா மந்திரங்களில் சில பிரச்சனைகளை தீர்க்க, சில பிரயோகங்களை திருப்பி அனுப்ப, தற்காத்து கொள்ள கவச்சம் போல இருக்கக்கூடிய சில மந்திரங்கள் உண்டு. இப்போ கவச்சம்னா யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தோல் அல்லது இரும்பால கவச்சம் பண்ணி அணிஞ்சுட்டு அந்த ஆயுதங்கள்லேருந்து தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள ஒரு கவச்சங்களை உருவாக்கிக்கிறாளோ அந்த மாதிரி கவச்சம் மகா மந்திரங்களில் கவச்சம்ன்றது அந்நிய மனிதர்களால் செய்யக்கூடிய பிரயோகம், செய்வினை, துஷ்ட சக்தி, இந்த வேலைகள்லாம் பயன் தராமல் இருக்கிறதுக்கு இந்த மந்திரங்களை கவச்சமாக உபயோகப்படுத்துறது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வரக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து நமக்கு தற்காத்து கொள்வது, வந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்வது ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ சொல்ல போகிற மந்திரம் பிரச்சனை வந்த பிறகு சமாளிக்கிறதுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே உபயோகப்படக்கூடியது. இப்போ ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அர்ஜுனனுக்கு ஒரு அற்புதமான வரத்தை கொடுக்க நினைக்கிறார். அர்ஜுனன் பிரம்மாஸ்திரம், அக்னி ஆஸ்திரம், ஜலாஸ்திரம், வருணாஸ்திரம், இப்படி பலவிதமான அஸ்திரங்கள் பெற்றிருந்தாலும் எதிராளிகள் அத்தனை பேரையும் மயங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அஸ்திரம் பாசுபதாஸ்திரம் அவங்ககிட்ட இல்லை. நீங்கள் ராமாவதார காலங்களில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நாகாஸ்திரம் சொல்லி. நாகாஸ்திரம்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை கருட பிரயோகத்தால், கருடனோட அஸ்திரத்தால் முறியடிச்சதாக சொல்வார். இப்படி நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் இன்னும் அற்புதமானது. ஆஞ்சநேயர் கூட பிரம்மாஸ்திரத்துக்கு மயங்கலை, ஆனால் மதிப்பு கொடுத்து கட்டுப்பட்டார். அது மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட மிக சிறப்பான ஒரு அஸ்திரம் உண்டு, பாசுபதாஸ்திரம்னு. அது சிவபெருமான் கிட்ட இருக்கிறதா சொல்வார். சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அந்த அஸ்திரம் கொடுக்கணும்னு சொல்லியே வேடனா அர்ஜுனனோட யுத்தம் பண்ணி கடைசியில் தான் யாருன்றதை வெளிப்படுத்தி அந்த பாசுபதாஸ்திரத்தை கொடுத்ததா சொல்வான். அது மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது அந்த பாசுபதாஸ்திரம். இந்த பாசுபதாஸ்திரத்தோட பெருமையை சொல்லக்கூடியதாக விளங்கக்கூடியது இப்போ சொல்ல போகிற மந்திரம். இந்த பாசுபதாஸ்திர பெருமையை சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணால் எதிராளியிலிருந்து, அதாவது சத்ரு பய விலகிறதுக்கும், சத்ருக்களால் செய்யக்கூடிய செய்வினை, பில்லி சூன்யம், பெரும்பகை விலகிறதுக்கும் இந்த பாசுபதாஸ்திரம் ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். இதை ஆண் பெண் எல்லாருமே ஜபிக்கலாம். ஏகாக்கிர சிந்தையோட ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷத்தன்னைக்கு இந்த மந்திரத்தை முதல்ல ஜபிக்க ஆரம்பிக்கலாம்.
பிரதோஷத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, நித்திய பிரதோஷம்ன்றது தினமும் மாலை நேரத்தில் வரக்கூடியது நித்திய பிரதோஷம். அதாவது இரவும் மாலை நேரம் சந்திக்கிறது பார்த்தீங்களா, அந்த நேரம் வந்து பிரதோஷம் சொல்வா. இது வந்து வார பிரதோஷம் உண்டு, மாத பிரதோஷம்னு இப்போ பல விதமாக சொல்லப்பட்டாலும் மாதத்தில் வரக்கூடியது 2 பிரதோஷம். இதில் வந்து வளர்பிறை பிரதோஷத்தை அன்றைக்கி இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். பிரதோஷம்ன்றது பொதுவாக பஞ்சாங்கங்களில் போட்டிருக்கோம், சிவாலயங்களில் கேட்டாலும் சொல்லுவாள். அந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு இந்த இதை குளித்து ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருந்து சிவபெருமானை நினைத்து இந்த முதல்ல இதை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். தினமும் 28 அப்புறம் தொடர்ந்து ஜபிக்கலாம். குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து இதை 180 நாட்கள் ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். இந்த பாதுபதாஸ்திரத்தோட பெருமையை சொல்கிறது ஏட்டில் அடங்காதது. ருத்ராட்ச மாலையால் ஜபிக்கலாம், இல்லை வெறும் உங்களுக்கு கை விரல்களாலையும் 28 அன்னைக்கு ஜபிச்சுட்டு வரலாம். சத்ருகளால் செய்யக்கூடிய செய்வினை, பில்லி, பெரும்பகை, அப்புறம் இதை தவிர உங்களுக்கு வந்து பயந்த தோஷங்களும் விலகும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஜபிப்பவரை நோக்கி யாராவது பிரயோகங்கள் செய்தால் அந்த பிரயோகங்கள் பலன் தராமல் பிரயோகம் செய்தவரையே திருப்பி தாக்கக்கூடியது. அதனால் இந்த மந்திரத்தை ஜபித்தீங்கன்னா சத்ரு பயம், சத்ருகளால் செய்யக்கூடிய செய்வினை எதுவுமே உங்களை அண்டாது. இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது, இதனை எழுதிக்குங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே க்ளீம் பதுபதாஸ்திராய தீமகி தன்ன அஸ்திர பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக்கங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே க்ளீம் பசுபதாஸ்திராய தீமகி தன்ன அஸ்திர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யுங்க. கட்டாயம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி இஷ்ட சித்திகளோடு நடக்கும். சத்ரு பயமே இருக்காது, செய்வினை தொல்லைகளே நெருங்காது.